வணக்கம் மக்களே. இந்த நாள் இனிதாக அமைக. பாக்ஸ் பாருங்க, அதோட வேல்யூ பாருங்க 124.80, 125.85. ஸோ இதை தான் நான் வந்து நேற்றைய தேதியில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட வேல்யூ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தெரியும். மொதல் கேண்டிலே 15 மினிட்ஸ் தான் நம்மளோட ட்ரேட் செட்டப். எப்போவுமே பார்த்துக்கோங்க 15 மினிட்ஸ் ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் 5 and 15 வச்சுருப்பேன். நான் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் பட் 21 மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்கேன். ப்ளஸ் பைவோட் ஸ்கேம்ரெல்லாம் 15 மினிட்ஸு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேட் செட்டப்பு. இது நீங்கள் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இதே கேண்டிலே நல்லா ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், நல்லா பாருங்கள், நான் எதில் என்ட்ரானேன்னா இந்த இருக்குது எடுத்து காமிச்சிடுறேன். 124.50 செல் பண்ணேன். செல் பண்ணிவிட்டு 123.85 பை பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரேட் செட்டப்பு. 0.51% இன்னைய டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னோட பாருங்கள் 124.50க்கு செல் பண்ணியிருந்தேன். 123.85க்கு பை பண்ணியிருந்தேன். 123.85க்கு பை பண்ணியிருந்தேன். ஸோ 0.5% வந்து நமக்கு வந்து இன்னைய டேயில் அச்சீவ் ஆயிடுச்சு. என்னோட டார்கெட் வந்து 6 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. என்னோட டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் டார்கெட்டை முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். இன்னைய டேயோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 195. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 195. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 170 அந்த மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருந்தோம். 170, 180 அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 195. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. காம்பவுண்டிங் எஃபெக்ட் ப்ளே பண்ண ஆரம்பித்து விட்டது. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, காம்பவுண்டிங் எஃபெக்ட் இனிஷியலாக உங்களுக்கு வந்து பெரிய ஒரு வித்தியாசத்தை தராது. ஆனால் இது நாளாக தான் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ண இதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாகும். 7,000 46 lakhs மாற்ற முடியும் ஷேர் மார்க்கெட்டில். அதுதான் நான் இதை சொல்ல வரேன் நான். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக என் கூட ட்ரேட் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை பாருங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நான். ஸோ நம்ம வந்து உடனே நம்ம லட்சாதிபதி ஆகணும்னு நினைக்க வேண்டாம். டே பை டேயாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். சிறுக பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்ஸு அது இதுன்னு தெரியும். ஸோ பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ ஆனாலும் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதில் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஷியூராக இருக்கேன். The 8th wonder of the world, compounding effect. But myself I called it's the first wonder of the world. ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை வச்சு தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். என்னோட ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 170, 180 அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்து இப்போ 195 வந்துடுச்சு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் என்னோட 0.5%ங்கிற அந்த வேல்யூவை நான் மாற்றவே இல்லை. என்னோட டார்கெட் 0.5 தான் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே நான் மாற்றவே இல்லை. அந்த 0.5 தாண்டி நான் டார்கெட் வைக்கிறதே இல்லை. என்னோட என்ட்ரி பாயிண்ட், எக்ஸி பாயிண்ட்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இது என்ட்ரி பாயிண்ட் நான் எங்கே என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிப்பேன். நான் டெய்லி ஒரு 5லேருந்து 10 ஸ்டாக்ஸ் வரைக்கும் அன்னைய டேயை பொறுத்து இருக்குது. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டேயே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த இதில் எந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி பண்ணணுங்கிறது தான் விஷயமே இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி என்ட்ரு ஆகுறீங்கிறதுக்கு. ஸோ நான் என்ட்ராகிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்னே டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் லோகி பாக்ஸ், இதுலேயும் பாருங்கள் லோகி பாக்ஸோட வேல்யூ பாருங்கள். 298க்கு கீழே வந்ததுன்னா செல்லு, 299.15 மேலே போச்சுன்னா பை. நீங்கள் இதுலேயே பாருங்கள், நம்ம லோகி பாக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ மேஜராக ப்ளே ஆகிருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இதில் வந்து நின்றுருக்கு பாருங்கள், எவ்வளோ நேரமாக நின்றுருக்கு பாருங்கள். இதிலேருந்து ஒரு 45 மினிட்ஸாக நம்ம இதை ரெசிஸ்டன்ஸை வந்து கட் பண்ண முடியல, சப்போர்ட்டை வந்து கட் பண்ண முடியல, இது கீழே போக முடியல. அதுக்கப்புறம் இந்த பைவோட்டை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இதுலேயும் நம்மளோட சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் கொடுத்துருக்கு.
பட் இதில் சரியான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ இதில் எடுத்தீங்கன்னா 0.5 நம்மளோட டார்கெட் வந்திருக்கான்னு பாருங்கள். வரல. 0.5 வந்து டார்கெட் கிடைக்கல இதில். பட் நீங்கள் அதை அப்படியே வெயிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே சார், கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்து அதுக்கப்புறம் 0.5 டார்கெட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது 2 hours 15 minutes வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 0.5 டார்கெட் உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கும். இனிமேல் நம்மளோட பாக்ஸுக்கு மேலே போனது. ஸோ சில விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கே எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பாருங்கள் 0.5 டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் தான். ஏன்னா 2 hours 15 minutesங்கிறது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து பார்க்க முடியாத விஷயம். ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா இங்கே மூவிங் ஆவரேஜஸ்லாம் கட் ஆகிருக்கு. ரெண்டாவது நம்ம லோகி பாக்ஸ் வந்து தாண்டி போயிருக்காங்க. ஸோ அதனால் அதை பிலீவ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். வாங்கியிருந்தீங்கன்னா டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிருக்கும். வாங்கிட்டு விட்டுருக்கணும். ஸ்டாப் லாஸையும் நீங்கள் வச்சுருக்கணும். இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி இந்த இடத்துல மெயின்டைன் 299 மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அது ஒவ்வொருத்தரோட ஆளை பொறுத்து இருக்குது. நீங்கள் எதில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன், இல்லாட்டி நம்ம மூவிங் ஆவரேஜில் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜில் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கா இல்லையான்னு பாருங்கள். இதில் கொடுத்துட்டு செகண்ட் கேண்டில் வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கடுத்தும் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இதுலேயும் கொடுத்துருக்கு. இதுலேயும் பாருங்கள் 0.5% நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு டாடா மோட்டார்ஸு. இப்போ அடுத்து பார்க்கலாம். நேஷ்னல் அலுமினி. இதில் ஓப்பனிங்கே ஐயா இருந்திருக்கு. இந்த ஓப்பனிங் அதனால இதில் நான் இல்லை, இதை நான் கால்ட்டேன் இருந்திருக்கு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி பண்ணல. இது கன்சல்டேட் மோட்லேயே என்ன டே ஃபுல்லாமே கன்சல்டேட் மோட்லேயே போயிடுச்சு பாருங்கள். ஸோ நான் இதில் என்ட்ரி கொடுக்கல. அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் நம்ம லோகி பாக்ஸ் என்ன பாருங்கள், 122 கீழே வந்துச்சுன்னா செல்லு, 123.30 மேலே போச்சுன்னா பையே. இவங்க 122 கீழே வந்திருக்காங்களான்னு பாருங்கள். வர ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் கேண்டில்லையே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் தேர்டு கேண்டில் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா கூட 0.5 இல்லை, கூடவே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் 2.23 வரைக்கும் கிடச்சிருக்கும். ஆனால் நம்மளோட டார்கெட்டை 0.5. ஸோ 0.5 அழகாக இதில் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில். ஸோ இதுலேயும் நமக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜை நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துருந்தீங்கன்னா ஓகே. இல்லாட்டி தைரியம் இருந்ததுன்னா ஃபிப்னாசி ரிட்ரேஸ்மெண்ட்டை வரைஞ்சி நீங்கள் அது மூலமாகவும் கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். இப்போ அகைன் இன்னும் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா கிடச்சிருக்குமான்னு பார்க்கலாமா? தாராளமாக கிடச்சிருக்கு. 1.15% கிடச்சிருக்கு. ஓகே, இந்த கேண்டில் விட்டுருங்க, ரெட் கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டில் எடுக்கிங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கேண்டில் எடுத்துருந்தீங்கன்னா கூட நம்மளோட 0.5%ங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கு சைடில். பட் நான் ஒன்று தான், நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸில், சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் ஒரே ஒரு ஸ்டாக்ஸு, அதுலேயும் 0.5% தான் நம்மளோட டார்கெட்டை. நான் காம்பவுண்டிங் எஃபெக்டை வச்சு தான் நான் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7,046 lakhs மாற்றி காமிக்கிறது எப்படிங்கிறத நான் பண்ணுறேன். அதை பற்றி தெரியாதவங்க என்னோடய வீடியோவை பாருங்கள். காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செயலுக்கு அடுத்து ஓஎன்ஜிசிலையும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் பதிவு பண்ணியிருந்தாலும் அடுத்த கேண்டில் திரும்ப அப் ட்ரெண்ட் போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிச்சு. திரும்பவும் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடச்சிச்சு. இது வந்து R2 வந்து கிராஸ் ஆகி போகலை. R2 வந்து சில நேரங்களில் நான் கிராஸ் செக் பண்ணுவேன். R2 கிராஸ் ஆகிருந்ததுன்னா ஓகே. ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டவுனு அப்புன்னு வருத பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு கன்சல்டேட் மோட் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் இது R2 வந்து கேன்சல் அப் பண்ணி கிராஸ் பண்ணி போகலை. கரெக்டாக இந்த இது கேண்டில் பாருங்கள், நம்ம கேண்டில் லோகி பாக்ஸை தாண்டி போக முடியல பாருங்கள். அதுலேயே முட்டிக்கிட்டு நிற்காப்புல. இங்கேயும் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுலலாம் பாருங்கள் அழகாக முட்டிட்டு நிற்காப்புல. இங்கேயே தான் நிற்காங்க. இந்த கேண்டில்லாம் பாருங்கள் அழகாக முட்டிக்கிட்டு தான் நிற்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் இந்த நம்ம லோகி பாக்ஸ் எப்போ தாண்டி போகிறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு இது கிடச்சிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி, சின்னதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு.
பட் நீங்கள் இதில் என்ட்ராயிருந்தீங்கன்னா கிடச்சிருக்குமான்னு பாருங்கள். ஸோ இது லேசாக ஒரு டைவர்ஜென்ஸு கிடச்சிருங்க பட்சத்தில் அப் ட்ரெண்ட் ஆகும்னு ஒரு கணக்கில் நம்ம இங்கே என்ட்ராயிருந்தோம்னா இங்கேயும் கிடச்சிருக்குது 0.5% வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம லோகி பாக்ஸை அப் பண்ணி மேலே போகும்போது சில மல்டிஃபேக்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ் இங்கே கட் ஆயிருக்கு. ஸோ அதை பொறுத்து தைரியமாக நான் வந்து 4th கேண்டலில் நம்ம என்ட்ராயிருந்தேன்னா கூட இந்த இடத்துலையும் 0.5 நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக கட் ஆயிருக்கு பாருங்கள், 0.5 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு லாஸ்ட் மினிட்ல தான் இது வந்து கிடச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை நம்ம கவனிச்சிருக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. உங்களோட லோகி சொல்லுதுன்னு பாருங்கள் 54.65 கீழே வந்துச்சுன்னா செல்லு, 55.25க்கு மேலே போச்சுன்னா பை. ஸோ இது கீழே வந்துட்டனால திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்குது. ஸோ இங்கேயும் டவுன் ட்ரெண்ட்னாலும் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து இதில் கிடைக்கல. இந்த மூவிங் ஆவரேஜ்லேயும் சரியாக கிடைக்கல. ரெண்டாவது ஒரு ஸ்பைக் இருக்குது, கீழேயும் நல்ல ஒரு ஸ்பைக் இருக்குது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம அசோக் லைலாண்டில் ட்ரேட் நடந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுனால நம்ம உள்ளே என்ட்ராயிட்டோம். உள்ளே என்ட்ரானதுனால நான் அதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பார்க்கல. நீங்கள் பார்க்காதவங்க இதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுத்த ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிட் ஆஃப் டேயில் இல்லை எண்ட் ஆஃப் த டேயில் கூட கிடைக்கலாம். நீங்கள் இனிஷியலாக உங்களுக்கு பார்க்க டைம்லனா கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஊடையில் பாருங்கள், லஞ்ச் டைமில் பார்க்கலாம், இல்லை உங்களோட டீ டைமில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் லெஷர் டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் என்ட்ராகி உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் நம்ம லோகி பாக்ஸ் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல கேண்டில் வந்து மூட்டிட்டு நிற்கி பாருங்கள், வெளியே போக முடியாமல் அந்த ரெட் கேண்டில் வந்து மூட்டிட்டு நிற்கி பாருங்கள். இதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் அப் ட்ரெண்ட் கேண்டில் கிடச்சதில் பாருங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் வந்து நீங்கள் இதில் என்ட்ராயிருந்தீங்கன்னா கூட 0.5 டார்கெட்டு இங்கே ஈஸியாக அச்சீவ் ஆயிருக்கு. R3 ஏன்னு பாருங்கள், R2 வந்து தாண்டினதுமே ஈஸியாக இங்கே வந்து 0.5ங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 0.5 வந்து கிடச்சி இந்த வாரம் பாருங்கள் எது வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 3.70 வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 0.5% நீங்கள் டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். நான் சில மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ R3 இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா R2 கிராஸ் ஆகும்போது நீங்கள் அலர்ட் ஆகிட்டிங்கன்னா அதில் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. R3 கிராஸ் ஆகும்போது என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு R4 வந்து கண்டிப்பாக தொடும். ஸோ நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து இந்த 0.5 ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதெல்லாம் எதில் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 0.5 வச்சாலே போதும் மக்களே, உங்களுக்கு 7,046 லட்சமாக மாற்றக்கூடிய பவர் உங்கள் கையில் இருக்குது. ஸோ 0.5 தான் நம்மளோட டார்கெட்டு, அதை 46 லட்சமாக நம்ம மாற்றலாம். என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், டெய்லி என்னோடய சேனலை பாருங்கள், நான் கால்ஸ் எல்லாமே கொடுக்கேன். இது வந்து நான் ஒரு செபி அனலிஸ்ட்டோ கிடையாது. டிஸ்க்ளைமர் எல்லா இதுக்குமே அப்ளிகபிள். ஸோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னோட ஐடியா, என்னோட வியூ. நான் எந்த ஒரு அனலிஸ்ட்டும் கிடையாது, நான் எதையும் ஸ்டடி பண்ணல. என்னோட செல்ஃபாக நான் 1.5 வருஷமாக லேர்ன் பண்ணதை, நான் அதில் இது பண்ணதை மற்ற மக்களும் நீங்களும் வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எனக்கு சொல்லி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இண்டிகேஷன் கிடைக்கும். அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, கொலீக்ஸ்க்கு நம்ம சேனல் லோகி ஸ்விங் ட்ரேட் சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு 7,046 lakhs மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் ஜேர்னி. நன்றி மக்களே, தேங்க்யூ.